அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் பேரழகான சிறப்பு பெயர்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மீனாட்சி கோவிலில் திருமணம் நடைபெற உள்ளது. பெற்றோர் பெண் குழந்தைகளுக்கு மீனாட்சி பெயரை வைக்க விரும்பினால் பல மாற்று பெயர்கள் உள்ளன. அது என்ன என்பதை விரிவாக பார்த்து கொண்டு அந்த பெயரை வைக்கலாம். நம்முடைய மதத்தில் பொதுவாகவே பெண் குழந்தைகளை வீட்டில் மகாலட்சுமி என்றே கருதுவார்கள். அதுவும் குறிப்பாக வீட்டில் 5 பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அனைத்தும் மீனாட்சி என்றே போற்றப்படுவார்கள். மீனாட்சி கோவிலில் மட்டுமில்லை, ஒவ்வொருவரின் வீட்டிலும் வசிப்பதாகவே அனைவரும் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட இளவரசிக்கு நேற்றுதான் பிரம்மாண்டமாக சொக்கருடன் திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தங்களின் பெண் குழந்தைக்கு மீனாட்சியின் பெயர் வைக்க வேண்டுமென பல பெற்றோர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் முதல் எழுத்து நியூமராலஜி என பெயர் வைக்க முடியாத சூழல் ஏற்படலாம். அந்த வகையில் மீனாட்சியின் மறுபெயர்களின் பட்டியலை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனாட்சி என்றால், அதாவது முதலாவதாக மீனாட்சி என்ற பெயருக்கு மீன் வடிவ கண்களை கொண்டவள் பார்வதி தேவியின் ஒத்த பெயராகும். முக்கியமாக மீன்களை போன்ற கண் இருக்கின்ற காரணமையால் மீனாட்சி என்று அழைக்கிறார்கள். அடுத்ததாக சுந்தர அம்பாள் அழகான பெண்ணாகும். இறைவன் சுந்தரேஸ்வரரின் தெய்வீக மனைவி என கூறப்படுகிறது இந்த சுந்தராம்பாள் என்கின்ற பெயர். அடுத்ததாக மதுரவள்ளி, மதுரை படர்குடி புனிதத்தில் அடித்தளமாக கொண்ட அருளை குறிக்கிறது இந்த மதுரவள்ளி என்கின்ற பெயர். நான்காவதாக காமாட்சி, அன்பான கண்களை கொண்டவராகவும் கருணை மற்றும் அழகை வெளிப்படுத்துவதனால் இந்த காமாட்சி என்ற பெயர் உருவானது. அடுத்ததாக விசாலாட்சி என்கின்ற பெயர் அகன்ற கண்களை கொண்டவள், அகண்ட பார்வை மற்றும் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. அடுத்ததாக அருணாச்சல அஞ்சன லக்ஷ்மி, பாதுகாப்பால் ஆசிர்வதிக்கப்பட்டவள், அவளுடைய பாதுகாப்பு இயல்பால் பெயரிடப்பட்டவள் அஞ்சன லக்ஷ்மி என அழைக்கப்படுவார்கள். அடுத்த பேராக அருள்மொழி, தெய்வீக பேச்சை கொண்டவள், சொற்பொழிவு மற்றும் ஆசிர்வாதங்களை கண்டிப்பாக குறிக்கிறது. அடுத்ததாக தெய்வ யானை, பெண் தெய்வம் அவளுடைய தெய்வீக இயல்பை கண்டிப்பாக வலியுறுத்துகிறது. அதனால் இவளை தெய்வ யானை என்று அழைக்கிறார்கள். அடுத்ததாக அமுதினி, அமுதம் போல இனிமையானவள், அன்பில் காலமற்ற தன்மையை குறிக்கிறது மீனாட்சி அம்மனின் பெயர். அடுத்ததாக பார்வதியா, பார்வதியிலிருந்து பெறப்பட்ட பெயர் வலிமை மற்றும் பாதுகாப்பு வளர்ப்பை கண்டிப்பாக குறிக்கிறது. அடுத்ததாக தெய்வீகா, பெண் தெய்வம் அவருடைய தெய்வம் போன்ற இயல்பிலிருந்து பெறப்பட்டது என கூறப்படுகிறது. அடுத்ததாக மின்னொளி, மின்னல் போல விரைவான கண்களை கொண்டவள், தீப்பொறி மற்றும் உயிர் சக்தியை குறிக்கிறது. அடுத்ததாக சிவரஞ்சினி, சிவனின் இதயத்தை வென்றவள், பக்தியை பிரதிபலிக்கிறாள், அதனால் இவள் பெயர் சிவரஞ்சினி என பெயரானது. அடுத்ததாக அழகம்மை, அழகான தாய், மதுரையில் அவருடைய உருவத்திற்கு ஒரு அன்பான மரியாதை தான் இந்த அழகம்மை பெயர். அடுத்ததாக சுந்தரிகா, அழகான மற்றும் உன்னதமான சுந்தரேஸ்வரரான அவருடைய திருமணத்தை எதிரொலிக்கிறது. அடுத்ததாக மதுவந்தி, தேன் போன்ற இனிப்பு, அன்பான வார்த்தை மற்றும் இருப்பை குறிக்கிறது இந்த மதுவந்தி. சிவாங்கி, சிவனுக்கு சொந்தமான உடல், ஒற்றுமையின் சின்னமாகும். மீனலேகா, மீன் போன்ற கண்களின் வரிசை, அருளின் சின்னமாகும். சித்திரேகா, கலை மற்றும் புத்திசாலித்தனமான அவளுடைய கோவிலின் மகத்துவத்தை பற்றி பேசுகிறது. அடுத்த பெயராக மயூரி, பீகன் தெய்வீக வடிவங்களுடன் அடிக்கடி இணைக்கப்படும் புனித பறவை. அடுத்ததாக வைபவி, கதிரியக்க இரும்பு தெய்வத்தின் பிரகாரத்தில் இருக்கப்படுகிறது. முத்தரசி, அடுத்ததாக முத்துராணி, அழகு மற்றும் கற்பு உருவம். அடுத்ததாக திலகவதி, புனித நெற்றிக்குறியை தாங்கியவள், தெய்வீக அடையாளம். அடுத்ததாக ஆலயம், கோவில் அல்லது தங்குமிடம் மீனாட்சி கோவிலை பற்றிய குறிப்பாகும். அடுத்ததாக தேவியானி, அழகான தெய்வம், முக்கியமாக அழகான தெய்வமாகும்.
ஒரு ஸ்டைலிஷ் பெண் வடிவமாக பார்க்கப்படுகிறார்கள். அடுத்ததாக தமிழினி, தமிழின் மகள், அவளுடைய அழகான கலாச்சார வேர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல். சிவப்பிரியா, சிவனின் பிரியமானவள், பக்தி மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கிறது. அடுத்ததாக அமிர்தவள்ளி, அமிர்தத்தின் படக்குடி, ஊட்டமளிப்பவள் மற்றும் உயிர் கொடுப்பவள் என கூறப்படுகிறது. அடுத்ததாக வேதிகா, புனித பலிபீடம், புனித தன்மை, ஆன்மீக அடித்தளத்தை கண்டிப்பாக குறிக்கிறது இந்த பெயர். அடுத்ததாக வேதிகா, புனித பலிபீடம், புனிதத்தை ஆன்மீகத்தை அடித்தளமாக குறிக்கிறது. அடுத்ததாக சாருலதா, அழகான கொடி, அவளுடைய மென்மையான நேர்த்தியான இயல்பை சித்தரிக்கிறது. அயர்கர் கன்னி, தேவ மீனாட்சி என்று அர்த்தமாகும். திருமணமாகாத பெண் என்று கூட இதற்கு பொருள் உண்டு. அடுத்ததாக வைபவி, கதிரியக்க இருப்பு, தெய்வத்தின் பிரகாசத்தால் ஈர்க்கப்படுவது இந்த தெய்வத்தினுடைய அழகாகும். மீனலேகா, மீன் போன்ற கண்வரிசைகளை கொண்ட அற்புதம் வாய்ந்த நம்முடைய தெய்வமாக பார்க்கப்படுகிறது. மதுவந்தி, தேன் போன்ற இனிப்பு அன்பான வார்த்தை மற்றும் இருப்பை குறிக்கிறது இந்த மதுவந்தி என்ற பெயராகும். அடுத்ததாக அழகம்மை, அழகான தாய், மதுரையில் அவருடைய உருவத்திற்கு ஒரு அன்பான மரியாதையை கொடுக்கும் என்கிறது இந்த வார்த்தை. அடுத்ததாக மின்னொளி, மின்னல் போல விரைவான கண்களை கொண்டவள், தீப்பொறி மற்றும் உயிர் சக்தியை குறிக்கிறாள். தெய்விகா, பெண் தெய்வம், அவளுடைய தெய்வம் போன்றது இயல்பிலிருந்து இது பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை அம்மன் வழங்கியிருக்கிறார். ஆகமையால் அவர்களுடைய ஆபரணங்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதவை. ஆகமையால் ஒரு முறை அம்மனை வழிபாடு செய்யுங்கள், அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.